சிவலிங்கத்தை மிதித்த இந்த பக்தர் யார்? இது ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாளஹஸ்தியின் கதை. அங்கு தின்னா என்ற வேட்டைக்காரர் பக்தி விதிகளையும் விதிமுறைகளையும் கற்பித்தார். தின்னா அப்பாவி வேதங்களைப் பற்றிய அறிவு இல்லாதவர். ஆனால் ஒருநாள் காட்டில் ஒரு சிவலிங்கத்தைக் கண்டதும் அது தனது கடவுள் என்று நம்பினார். அது பசியாகவும் தனியாகவும் இருந்தது. தின்னா உடனடியாக சிவனை தனது கடவுளாக ஏற்றுக்கொண்டார். அவர் நாள் முழுவதும் காட்டில் வேட்டையாடுவார். வேட்டையிலிருந்து திரும்பிய பிறகு இரவின் இருட்டில் சிவலிங்கத்திற்கு வருவார். தின்னாவின் பக்தி தனித்துவமானது. அவர் சிவலிங்கத்தை குளிக்க சொர்ணமுகி நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவார். மேலும் அவர் வேட்டையாடக்கூடிய சிறந்த இறைச்சியை உணவுக்காக வழங்குவார். கோயில் பூசாரிகள் அதிகாலையில் வந்து சிவலிங்கத்தின் மீது கிடக்கும் இறைச்சித் துண்டுகளையும் எஞ்சியவற்றையும் கண்டுபிடிப்பார்கள். கண்ணப்பாவின் புனிதமற்ற வழிபாட்டால் பூசாரிகள் மிகவும் வருத்தமடைந்து கோவிலை மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்தனர். ஒரு இரவு சிவபெருமான கனவில் தோன்றி, "கவலைப்படாதே, மறைந்திரு. நாளை இந்த பக்தரின் உண்மையான பக்தியை நான் உனக்கு காட்டுகிறேன்" என்று கூறினார். மறுநாள் இரவு பூசாரிகள் ரகசியமாக பார்த்தனர். கண்ணப்பனும் அவ்வாறே வழிபட வந்தான். திடீரென்று சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியது. பீதியடைந்த அவர் மூலிகைகளை பயன்படுத்தினார். ஆனால் இரத்தம் நிற்கவில்லை. இறுதியாக படிப்பறிவில்லாத பக்தர் ஒரே ஒரு வழியை கண்டுபிடித்தார். கண்ணுக்கு ஒரு கண். அவர் தனது அம்பை எடுத்து தனது வலது கண்ணை எடுத்து சிவலிங்கத்தின் மீது வைத்தார். அதிசயமாக இரத்தம் உடனடியாக நின்றது. ஆனால் மீண்டும் சிவலிங்கத்தின் இடது கண்ணில் இரத்தம் வரத் தொடங்கியது. தனது மற்றொரு கண்ணை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை கண்ணப்பா உணர்ந்தார். இருப்பினும் மற்றொரு கண்ணை அகற்றிய பிறகு, "கண்ணை எங்கே வைப்பது என்று நான் பார்ப்பேன்" என்று நினைத்தார். தனது மற்றொரு கண்ணை அகற்றுவதற்கு முன் அதன் கண்ணை அடையாளம் காண சிவலிங்கத்தின் மீது தனது காலை வைத்தார். இந்த தீவிர பக்தி செயலை கண்ட பூசாரி திகைத்துப் போனார். சிவபெருமான் நேரில் தோன்றி கண்ணப்பனை தழுவி அவருக்கு முக்தியளித்தார். கண்ணப்பர் இந்த யாகத்தை செய்த இடம் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாளஹஸ்தி